நமது கடவுளும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. சுய வெறுப்பு 40 நாட்கள் மட்டுமா? ஒரு கேள்வி. சுய வெறுப்பு அப்படின்னா என்ன? சுய வெறுப்பு என்பது தன்னைத்தானே குறைவாக மதிப்பிடுத்து கொள்வது, தன்னைத்தானே தாழ்த்து கொள்வது. நான் எதற்கு உதவாதவன், நான் எதற்கு தகுதி இல்லாதவன், நான் ஒன்று இல்லாதவன், நான் நல்லவே இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பது தான் சுய வெறுப்பு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கு சொல்லப்படுகிற சுய வெறுப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் மாற்றிக்கொள்ளுகிற ஒன்றாக இருக்கிறது. அதாவது அதுதான் இந்த லெந்து காலம் என்று சொல்லப்படுகிற இந்த 40 நாட்கள் மட்டும். அதாவது இந்த 40 நாட்களில் என்ன செய்வாங்கனாக்கா, கறி மீன் முட்டை சாப்பிட மாட்டேன்னு வெறுப்பாங்க. நான் சவரம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. பெண்கள் பூ வைத்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுவாங்க. நல்ல நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்தக்கூடாது அப்படின்னு நல்ல நிகழ்ச்சின்னா திருமண காரியங்கள், இன்னும் மற்ற நல்ல நிகழ்ச்சிகள் திருமண நாட்களில் இந்த 40 நாட்களில் நடத்தக்கூடாது, பக்தியாக இருக்கணும் அப்படின்னு அநேக பழக்க வழக்கமான பாரம்பரியமான செயல்களை கடைப்பிடிக்கிற இதுதான் சுய வெறுப்பு என்று சொல்லப்படுகிறது. அதாவது இதெல்லாம் எனக்கு வானாப்பா, இந்த 40 நாள் இதெல்லாம் ஒதுக்கி விட்டுறேன், இப்படிப்பட்டவெல்லாம் இனிமேல் இந்த லெந்த காலை செய்ய மாட்டேன் அப்படின்னு அநேக கிறிஸ்தவர்கள் கடைப்பிடிக்கின்ற ஒன்று தான் இந்த சுய வெறுப்பு என்ற இந்த விஷயங்கள். ஆனால் நல்லா கவனிக்கணும், இப்படிப்பட்ட கடைப்பிடிக்கின்ற இந்த சுய வெறுப்பு என்பது தற்காலிகமானது தான். அதாவது 40 நாட்கள் மட்டும்தான். உண்மையாகவோ நிரந்தரமாகவோ இது அவங்க என்ன செய்யறதில்லை, கடைப்பிடிப்பதில்லை. ஏன்? இதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கூட காண முடியாது, காண முடியல, எந்த மாற்றத்தையும் கூட பார்க்க முடியாது. அநேகர் நினைப்பாங்கனாக்கா, இப்படிப்பட்ட ஒரு செயல்களை, இப்படிப்பட்ட கடைப்பிடிக்கிற இந்த சுய வெறுப்பு காரியங்கள் மூலமாக பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு, இது நன்மைக்கானதுன்னு சொல்லி நினைக்கலாம், மேலோட்டமாக நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கடவுள் சொல்கிறாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். என கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த லெந்து காலத்தில் கடைப்பிடிக்கிற இந்த சுய வெறுப்பு என்று சொல்லப்படுகிற இப்படிப்பட்ட ஒரு கடைப்பிடிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது என்பது மிக முக்கியமானது. அதாவது கடவுள் நாம் கடைப்பிடிக்கிற இப்படிப்பட்ட வெளியோர் தோற்றமான சுய வெறுப்புகளை பார்க்கிறவர் அல்ல, வெளி தோற்றத்தில் காணப்படுகிற இந்த சுய வெறுப்பை அல்ல, உள்ளான மனிதனில் காணப்படுகிற அந்த சுய வெறுப்பை தான் கடவுள் எதிர்பார்க்கின்றார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, அதுதான் உண்மையான சுய வெறுப்பு. அதுதான் வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? முக தோற்றத்தில் அல்ல, வெளி தோற்றத்தில் அல்ல, உள்ளான மனிதனிலே இந்த சுய வெறுப்பு காணப்பட வேண்டும், ஏற்பட வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். இந்த சுய வெறுப்பு என்பது சுயத்தை சார்ந்தது, சுயத்தை சார்ந்தது. ஆகவே தான் இயேசு சொல்கிறார் பாருங்க அழகா, லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தில், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை வெறுத்து அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். புதிய மொழிபெயர்ப்பில் இன்னும் ரொம்ப அழகாக அதை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. வாசிக்கிறேன் கவனிங்க. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும், அதாவது இயேசு சொல்கிறாரு, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும், யாரானாலும் சரி, தன்னலம், அதான் முக்கியமான வார்த்தை, தன்னலம்னா சுயத்தை, சுயத்தை தன்னலம் துறந்துன்னா வெறுத்து தள்ளுறது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் இல்லை,
பர்மனெண்ட்டாக வெறுத்து துறந்து தம் சிலுவைனாக்கா நம்முடைய சிலுவையை நாள்தோறும், அனுதினம் என்பது நாள்தோறும், ஏதோ ஒரு குறிப்பிட்ட 40 நாட்கள் மட்டுமல்ல, நாள்தோறும் தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லியப்பான். நல்லா கவனிக்கணும், எவ்வளோ அழகா இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க. இந்த சுய வெறுப்பு என்பது சுயத்தை சார்ந்தது. ஆகவே இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றணும், இயேசு கிறிஸ்துக்காக நான் இதெல்லாம் வெறுக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு 40 நாட்கள் மட்டும் தீர்மானம் பண்ணுவது அல்ல, தீர்மானத்தில் வாழ்வது மட்டுமல்ல, அதை 40 நாட்கள் மட்டும் ஒதுக்கி வைத்து வாழ்வது அல்ல. இந்த 40 நாளில் முதல் நாளிலே ஆரம்பிக்கிற இப்படிப்பட்ட ஒரு சுய வெறுப்பு எப்படி இருக்கணுமா? நாள்தோறும் 40 நாட்கள் மட்டுமல்ல, not only the 40 days, it will be continued regularly till our life end. நாள்தோறும் அந்த சுய வெறுப்புகளை கடைபிடிக்க வேண்டும். தன்னை வெறுத்து அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னை வெறுக்கிறது இல்லை, தனக்குள் இருப்பதை வெறுத்து தனக்குள் இருப்பதை அழித்து விட்டு துறந்து அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு மனிதனுக்குள்ள காணப்படுகிற வெறுக்கப்பட வேண்டிய சுயங்கள் நிறையா உண்டு. என்ன? கோபம், எரிச்சல், கசப்பு, வைராக்கியம், பிரிவினை, பெருமை, பொறாமை, இப்படி பலவிதமான சுயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இதெல்லாம் வைத்து கொண்டு நாம் வெளி தோற்றமாக நான் இதெல்லாம் வெறுக்கிறேன், இதுதான் சுய வெறுப்பு என்று சொல்லி வாழ்வோமானால் அது எந்த விதத்திலும் கடவுளுக்கு ஏற்புடையதாக காணப்படாது. இந்த மாம்சம் குறிவுகளான இப்படிப்பட்ட ஒரு சுயமான காரியங்கள் முற்றிலுமாய் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெறுக்கப்பட வேண்டும், ஒதுக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும். இதற்கு தான் இந்த 40 காலம் என்று சொல்லப்படுகிற லெந்து காலம். இந்த லெந்து காலத்தில் உபவாசம் மட்டும் இருந்தால் போதாது, பக்தியான செயல்களை மட்டும் செய்தால் போதாது. அப்போது இப்படிப்பட்ட சுயமான இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் அழிக்கப்படணுன்னாக்கா 40 நாள் உபவாசம் மட்டும் இருந்தால் போதாது. 40 நாள் நான் எதையும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு சுயங்கள் அழிக்கப்படாது. எப்போ இந்த சுயங்கள் நம்முடைய வாழ்க்கை விட்டு முற்றிலுமாய் அழிக்கப்படும்? மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறும்போது தான் நாம் இப்படிப்பட்ட மாம்சத்துக்குரிய சுயங்களை அறவே அழித்து விட முடியும், வெறுத்து தள்ள முடியும். என கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த சுய வெறுப்பு என்பது ஏதோ இந்த 40 நாட்கள் என்று சொல்லப்படுகிற லெந்து காலத்தில் மட்டும் கடைப்பிடிக்கிற ஒன்று அல்ல, 40 நாட்கள் மட்டுமல்ல. அதாவது இயேசு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் பாருங்க. இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு? நாள்தோறும், எவ்ரி டே it will be followed. நாள்தோறும், அனுதினமும். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலே கடவுள் நம்மை வாழும்படியான வைத்திருக்கிற அந்த நாள் வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சுய வெறுப்புகளை கடைப்பிடித்து வாழ வேண்டும். கடவுள் விரும்பாத இந்த சுயத்தெல்லாம் அறவே அழித்து விட வேண்டும். அது எப்போ முடியும்? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி நடக்கும்போது தான், அவருடைய உறவிலே ஐக்கியத்திலே வாழும்போது தான் இவைகளை நாம் வெறுத்து தள்ள முடியும். அதுதான் உண்மையான ஒரு சுய வெறுப்பு, அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிற ஒரு வாழ்க்கை. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே,
பாரம்பரியமாய் பக்தியாய் இந்த லெந்து நாட்களை கடைபிடித்தது போதும் போதும். இந்த நாட்கள் எதற்கு? கடவுளை பற்றி கொண்டு, கடவுளை சார்ந்து கொண்டு, கடவுளுக்கு உண்மையாய் உத்தமமாய் நடந்து, அவருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாய் வாழ்கிற நாட்களாய் இந்த நாட்கள் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சுய வெறுப்பு என்பது 40 நாட்கள் மட்டுமா? இல்லை, அது தொடரட்டும், தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். கடவுள் நமக்கு இந்த உலகத்தில் ஜீவனை கொடுத்திருக்கிற நாள் வரைக்கும் அதை நாம் கடைப்பிடிப்போம். கடவுளுக்காய் வாழ்வோம், கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம், கடவுளுக்காய் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம். கடவுள் நம்மை நடத்துவார். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.